அண்மை செய்தி. மதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் கறவை மாடுகளை திருடியதாக கூறி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன், வணக்கம். என்ன நடந்தது? விரிவான விவரங்கள். நிச்சயமாக மதுரை, வண்டியூர், கோமதிபுரம், ஒத்தக்கடை, கருப்பாயூரணி, விரனூர் உள்ளிட்ட பகுதிகளில் கறவை மாடுகளை திருடி விற்பனை செய்யும் கும்பலை நீண்ட நாட்களாக மாடு வளர்ப்போர் தேடி வந்த நிலையில் மாட்டின் உரிமையாளர்கள் மாட்டை திருடும் கும்பலை பிடித்து தர்மடி கொடுத்து 4 சிறார்கள் உட்பட 5 நபர்களை போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். இது பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ச்சியாக மதுரையில் பல்வேறு பகுதிகளில் இரவு நேரங்களில் வீட்டு முன்பு இருக்கும் கறவை மாடுகளை டாடா ஏசி வாகனம் மூலமாக திருடி சென்று குறைந்த விலையில் விற்பனை செய்து வந்ததாகவும் திருடிய கும்பலை மாட்டு உரிமையாளர்களே தெரிவித்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக காவல்துறையிடம் புகார் கொடுத்தும் காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் மாட்டை வெளியில் விடுவதாகவும் திருடு போனதாகவும் கூறி வழக்கு பதிவு கூட செய்யவில்லை என மாட்டின் உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேய்ச்சலுக்காக மாடுகளை கொண்டு செல்லும் போது மாநகராட்சி அதிகாரிகள் பிடித்து அபராதம் விதித்து வருகிறார்கள். இந்த நிலையில் மாடுகளை திருடர்கள் திருடி எங்கள் வாழ்வாதாரத்தையே தடுக்கிறார்கள் என மாட்டின் உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக மதுரை மாநகரை சுற்றியுள்ள பகுதிகளில் தொடர்ந்து 3 மாதத்தில் மொத்தம் 70 முதல் 80 பசுமாடுகளை 4 சிறார்கள் உட்பட 5 பேர் இந்த மாடுகளை வீட்டில் முன்பு கட்டியிருந்த மாடுகளை திரும்பி சென்றிருக்கிறார்கள். காவல்துறையிடம் புகார் கொடுத்த போதும் முறையாக அவர்களை வழக்கு பதிவு செய்யவில்லை எனவும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டி வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இது சம்பந்தமாக காவல்துறை நடவடிக்கை எடுக்காத நிலையில் மாட்டின் உரிமையாளர்களே பகுதி முழுவதும் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து திருட்டில் ஈடுபட்ட கும்பலை கையும் காலுமாக பிடித்து தருமடி கொடுத்து காவல்துறையிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். இது மதுரையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலமுருகன்.